எபிசோட் 8. உண்மையை மறைத்த அகிலன். அகிலன் தமினாவிடம் டாலர் என தன் பெயரை மாற்றிச் சொல்லி அவனிடம் தான் வேட்டையாடிய வெட்டுக்கிளிகளின் கரிகளை விற்று 1000 உயிரணு புள்ளிகளை பெற்றிருந்தான். அவனிடம் தான் யார் என்று உண்மையை சொல்ல அவன் விரும்பவில்லை. காரணம், இந்த தங்க கவசத்தின் மூலம் தன் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு அவனுக்கு தேவையான சில காரியங்களை சாதிக்க முடியும் என்று நம்பினான். தவிர அவன் இப்போதுதான் இந்த உலகத்தின் அற்புதங்களையும் ஆபத்துகளையும் புரிந்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து எப்படி வெளியே செல்வது என்ற கேள்விக்கு விடை தேட ஆரம்பித்திருக்கிறான். சுமார் 40 வெட்டுக்கிளிகளை கொன்றும் அகிலன் வெறும் 1000 உயிரணு புள்ளிகளை மட்டுமே பெற்றிருந்தான். காயர் பள்ளத்தாக்கை விட்டு வெளியே வந்த பிறகு அகிலன் ரைடன் நகரத்துக்கு செல்லவில்லை. பரிணாம வளர்ச்சிக்கான புள்ளிகளை சேகரிப்பதில் ஆர்வமாக இருந்தான். எனவே அவன் செப்பு பல் கொண்ட பூனைகள் நடமாடும் இடத்திற்கு சென்றான். சின்னு, அடுத்து என்ன செய்ய போற அகிலா என்று கேட்டது. நான் ஒரு செப்பு பல் கொண்ட பூனைய உயிரோட பிடிக்க போறேன். ரைடனுக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுல அது அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை உயிரோட பிடிச்சு அதுக்கு பிளாக் கிறிஸ்டலை கொடுத்து பரிணாம வளர்ச்சி அடைய வைக்க போறேன். அப்புறம் அதை கொன்னு என்னுடைய உயிரணு புள்ளிகளையும் 2 மடங்கா சேகரிப்பேன் என்றான். காட்டு பகுதியை அடைந்ததும் கிரீச் கிரீச் என ஒரு வினோத சத்தம் கேட்டது. அதை கேட்டு சுதாகரித்துக் கொண்ட அகிலன் ஒரு மரத்திற்கு பின்னால் பதுங்கினான். தங்க கவசம் வரட்டும் என்று சொல்ல அவன் உடல் எங்கும் தங்க திரவம் பரவி கவசமாக மாறியது. பரிணாம வளர்ச்சி அடைந்த 3 செப்பு பல் கொண்ட பூனைகள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தன. அது பூனையைப் போல இருந்தாலும் அதன் முதுகில் முள்ளம் பன்றியைப் போல விஷமுட்கள் இருந்தன. அகிலன் தாமதிக்காமல் அவைகளை நோக்கி நடக்க 3 பூனைகளும் ஆபத்தை உணர்ந்தது. அகிலன் முன்னேற சாக்கென்ற ஒரு முள் அவன் மீது பாய்ந்தது. கவசம் அணிந்திருந்ததால் அவன் தப்பித்தான். இல்லை என்றால் அந்த முள் அவன் உடம்பை தொலைத்திருக்கும். 3 பூனைகளும் பல முட்களை எரிந்து தாக்குதல் நடத்தியது. சர் சர் என்று வேகமாக முட்கள் வர அகிலன் அவைகளை தன் கவசத்தால் தடுத்தபடி முன்னேறினான். பின் அதன் அருகில் சென்று ஒரு பூனையை மட்டும் அடக்கி அதனை கயிற்றால் கட்டி முகத்தில் ஒரு குத்துவிட அது மயங்கியது. மீதமிருந்த 2 பூனைகளை ஒரே வெட்டில் கொன்றான். உடனே இறந்த ஒரு பூனையிடமிருந்து ஆத்மசக்தி மந்திர ஒளியாக தோன்றி ஒரு கவர்ச்சிகரமான ஈட்டியாக உருமாறி காற்றில் மிதந்தது. அகிலன் ஆச்சரியத்தில் வியந்தான். 40 ஆபத்தான வெட்டுக்கிளிகளை நான் வேட்டையாடினேன். ஆனா ஒரு ஜந்து கிட்ட கூட ஆத்மசக்தி கிடைக்கல. வெறும் 2 காட்டு பூனைகளை கொன்னதுக்கு ஆத்மசக்தி மூலமா ஈட்டி கிடைச்சிருக்கு. ஆத்மசக்தி கிடைக்கிறது உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டம் தான் போல என்று வியப்பில் ஆழ்ந்தான். காற்றில் மிதந்து கொண்டிருந்த ஈட்டியை கையில் பிடித்தான். அதை சிலம்பு சுற்றுவது போல சுழற்றி விளையாடினான். அகிலன் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் சிலம்பம் பயிற்சி எடுத்திருந்தான். அதனால் அவனுக்கு சிலம்பம் சுற்றுவது என்பது மிகவும் பிடித்த ஒன்று. அகிலன் அதை ஸ்டைலாக சுற்றி போஸ் கொடுத்தான். மிகுந்த சந்தோஷப்பட்டான். அதன் பின் அவன் ஆயுதத்தையும் கவசத்தையும் அடையச் செய்தான். மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்பினான். உயிரோடு பிடித்த காட்டு பூனை கயிற்றால் கட்டப்பட்டு மயங்கிய நிலையில் கிடக்க அதை தன் தோளில் போட்டுக்கொண்டு ரைடன் நகரத்திற்கு புறப்பட்டான். மக்கள் அவர்களது அன்றாட வேலைகளை வீதிகளில் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அகிலன் ரைடன் நகரத்தின் வாசலை நெருங்க மிருகலோச்சன் தன் படைகளுடன் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தான். அவனது படை வீரர்கள் அனைவரும் ரகரகமான பெரிய ஜந்துக்களின் மீது சவாரி செய்து வந்தனர். மிருகலோச்சனும் ஒரு பெரிய முதலை ஜந்துவில் சவாரி செய்து வந்தான். அவன் படைகளுடன் வருவதை பார்க்க கம்பீரமாகவும் போருக்கு செல்லும் அரசாணை போலவும் இருந்தான். அவனுடைய இரக்கமில்லாத பார்வையில் தான் அனைவரையும் விட சிறந்தவன் என்ற அகந்தை தெரிந்தது. நகர மக்கள் அப்படையினருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்க அகிலனும் அவர்களுடன் ஒதுங்கி நின்றான். மிருகலோச்சன் மக்களை கடந்து செல்ல கூட்டத்திற்குள் இருந்த அகிலனை பார்த்து தன் ரதத்தை நிறுத்தினான். அகிலனை சைகை காட்டி அழைத்தான். அகிலனும் தயங்கியபடி முன்னால் சென்றான். அவன் தோளில் மயக்க நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த காட்டு பூனையை பார்த்து, இந்த விசித்திர ஜந்துவை உனக்கு கொடுத்தது யாரு? விபாஷாவோட கட்டளையை மீற அளவுக்கு இங்க இருக்கிற எவனுக்கு தைரியம் வந்துச்சு சொல்லு என்று மிரட்டி கேட்டான். அவன் அகிலனை ஒரு புழுவை போல கேவலமாக பார்த்தார். மிருகலோச்சன் விபாஷாவின் மீது ஆசை கொண்டுள்ளான் என்பது ரைடன் நகரத்து மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். விபாஷாவை அவளது ரதத்திலிருந்து கீழே விட வைத்து அவமானப்படுத்தியதால் விபாஷாவின் வெறுப்புக்குரியவனாக அகிலன் மாறியிருந்தான். தவிர அகிலனுடன் யார் தொடர்பு வைத்துக் கொண்டாலும் அவர்களும் விபாஷாவின் நிரந்தர எதிரியாக மாறிவிடுவர் என்ற கட்டளையும் போட்டிருந்தாள். அதனால் விபாஷாவின் கட்டளையை ரைடனில் இருப்பவர்கள் யாராவது மீறினார்களா என்று தெரிந்து கொள்ள மிருகலோச்சன் ஆர்வமாயிருந்தான். சொல்லு, யார் உனக்கு இந்த ஜந்துவை கொடுத்தது என்று கேட்க அகிலன் பயப்படாமல், அத நான் தான் வேட்டையாடினேன் என்று முஷ்டியை முறுக்கியபடி மிருகலோச்சனை பார்த்து நெஞ்சை நிமிர்த்தி நின்றான். மிருகலோச்சன் அதிகமான உயிரணு புள்ளிகளை பெற்றவன் மட்டுமல்ல, அதிகமான ஆத்ம சக்திகளையும் அவன்தான் பெற்றுள்ளான். அவனுக்கென்று சில விசேஷ சக்திகளும் உண்டு. தன் படையின் உதவியுடன் பல ஜந்துக்களை வேட்டையாடி மேம்பட்ட ஆயுதங்களையும் கவசங்களையும் தன்வசம் வைத்திருக்கிறான். என்னதான் அகிலனிடம் தங்க கவசமும் ஈட்டியும் இருந்தாலும் அகிலனை வீழ்த்துவது என்பது
மிருகலோச்சனுக்கு விரல் சொடுக்குவது போல சுலபமான விஷயம்தான். அவனது ஆற்றல் பன்மடங்கு அகிலனை காட்டிலும் சிறந்தது. அகிலன் மனதிற்குள், நான் சாகிறத பத்தி கவலைப்படல, ஆனா அவன் என்ன கொன்னுட்டா என் குடும்பத்தை பார்க்க முடியாமலே போயிடுமே, அவசரப்பட்டேனே என்று நினைத்தான். ஊர் மக்களும் மிருகலோச்சன் என்ன செய்ய போகிறான் என்று ஆவலுடன் பார்க்க, மிருகலோச்சனும் பற்களை கடித்து கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவனிடம் பொதுமக்கள் யாரும் இப்படி துணிந்து பேசியதில்லை. வந்த கோபத்திற்கு அகிலனுடைய தலையை கொய்திருப்பான். யாராவது உனக்கு உதவி செய்றாங்கன்னு தெரிஞ்சா உன் கூட சேர்த்து உனக்கு உதவி பண்ணவனையும் கொன்னுடுவ என்று மிரட்டினான். நகர மக்களிடமும் ஒரு கொடுமையான பார்வையை வீசிவிட்டு தன் படைகளுடன் அங்கிருந்து நகர்ந்தான் மிருகா என்ற மிருகலோச்சன். மிருகலோச்சனை பின்தொடர்ந்து சென்ற அவனின் நண்பன் செம்பியன், ஏய் ஒழுங்கா இருந்துக்கோ தம்பி, இந்த முறை தப்பிச்சிட்ட. அடுத்த வாட்டி இப்படி எதிர்த்து பேசுன உன் சாவு என் கையில தான் என்று எச்சரித்து சென்றான். அந்த கும்பல் ரைடனை விட்டு வெளியே செல்வதை பார்த்தான். அகிலனுக்கு உள்ளுக்குள் கோபம் மணலாய் எரிந்தது. நான் அவனை விட பலசாலியா மாறணும், நிச்சயம் மாறுவேன் என்று தீர்மானித்தான். தற்போது மிருகலோச்சனையும் அவனது படையையும் எதிர்க்கும் அளவுக்கு சக்தி இல்லை என்பது அகிலனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தோலில் மயங்கிய நிலையில் தொங்கிக் கொண்டிருந்த காட்டுப்பூனையுடன் அமைதியாக கூட்டத்திலிருந்து நகர்ந்து நடந்தான். மிருகலோச்சன் தன் படைகளுடன் சென்று கொண்டிருக்க, என்ன மிருகா விட்டுட்டிய, அந்த புது பையனை கொண்டிருந்தா விபாஷா சந்தோஷப்பட்டிருப்பால என்றான் செம்பியன். விபாஷா ஒரு பிடிவாதக்காரி, மத்தவங்க அவ விஷயத்துல தலையிடுறத அவ சுத்தமா விரும்ப மாட்டா. அவனே அந்த பையனை ஒண்ணும் செய்யாதப்போ நான் அவனை ஏதாவது செஞ்சா அவ கோவப்படுவா. எங்க போயிட போறான் பாத்துக்கலாம் என்றான் மிருகலோச்சன். விபாஷாவை புரிஞ்சுக்கவே முடியலையே மிருகா என்றான் செம்பியன். காலம் வரும் செம்பியன், காத்திருப்போம். நான் சொல்ற வரைக்கும் அவளோட பிரச்சனை எதுலையும் நம்மளுடைய படை வீரர்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடு. அவளை கூடிய சீக்கிரம் எனக்கு சொந்தமாக்கிடுவேன். இந்த சாம்ராஜ்யத்தை நிரந்தரமா நான் தான் ஆளணும் என்று வில்லத்தனமாக கூறினான் மிருகா என்ற மிருகலோச்சன். அகிலன் தன் அறைக்கு சென்று உடன் பிடித்து வந்த பூனை ஜந்துவை ஒரு கூண்டில் அடைத்தான். அது மெல்ல மயக்கம் தெளிந்து கண்பிடித்தது. பிறகு அகிலன் தன்னிடமிருந்த கருப்பு படிகத்தை எடுத்து கூண்டிற்கு போட அது சட்டென வாயில் கவ்வி முழுங்கியது. பரிணாம வளர்ச்சி அடையவிருக்கும் ஜந்துவிற்காக காத்திருந்தான் அகிலன். பல மணி நேரங்கள் ஆகியும் அதன் உடம்பில் எந்த மாறுதலும் தெரியவில்லை. அந்த காட்டு பூனையும் அகிலனை கருணையாக பார்த்து வாழையாட்டியது. பெருமூச்சு விட்டவன் சேமித்து வைத்திருந்த தவளை ஜந்துவின் கரித்துண்டுகளை எடுத்து அதற்கு உணவாக அளித்தான். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த ஜந்து இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையவே மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் எடுக்கும்னு தெரியலையே. இதுக்கு பிளாக் கிறிஸ்டலை வேற கொடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றது? இது பரிணாம வளர்ச்சி அடைய ரொம்ப டைம் எடுத்துக்கும் போலயே என்று யோசித்தான். சட்டென்று அவன் தோள்களில் தோன்றியது சின்னு. அகிலா, அவசரப்படாத, அதோட போக்கிலேயே பரிணாம வளர்ச்சி அடைய விடு. இது மூலமா உனக்கு கிடைக்கிற உயிரணு புள்ளிகள் உனக்கு 2 மடங்கா அதிகமா கிடைக்கும். ஆனா இப்ப நீ அதை கொன்னா வெறும் சொற்பமான புள்ளிகள் மட்டும்தான் கிடைக்கும் என்றது. எங்க இத பார்த்தா ஒண்ணு நமக்கு பிரயோஜனப்படுற மாதிரியே தெரியலையே என்று சலித்துக் கொண்டான். அப்படி இல்ல, உயிரணு புள்ளிகள் அதிகமா சேகரிச்சா பரிணாம வளர்ச்சி அடையலனாலும் உன்னோட உடல் பலம் சாதாரண மனுஷங்களை விட பல மடங்கு அதிகரிக்கும். கொஞ்சம் பொறுமையா இரு அகிலா என்று ஆறுதல் கூறியது சின்னு. 2 நாட்கள் கடந்தது. இப்போதுதான் அந்த பூனை ஜந்துவின் உடம்பில் லேசான மாறுதல்களை பார்த்தான். அதன் தோள்கள் விரிவடைந்து செப்பு வர்ண முடிகள் தோன்றி ஒரு வளர்ந்த காட்டுப்பன்றியின் தோள்களைப் போல மாறியது. அதனை கண்டதும் அகிலனுக்கு நம்பிக்கை வந்தது. இருந்தும் அதன் வளர்ச்சி மிகவும் மந்தமாக இருந்தது. இந்த நிலையில் அவன் அதை கொன்றால் உயிரணு புள்ளிகள் இரட்டிப்பாக கிடைக்காது. காத்திருந்து அயற்சி அடைந்த அகிலன் தன் அறையை விட்டு வெளியே வீதிக்கு வந்து ரைடனை வேடிக்கை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்போது தமினா டாலரிடம் பேரம் பேசி வாங்கிய வெட்டுக்கிளியின் கரித்துண்டுகளை ரைடனில் உள்ள பலவீனமானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூறு போட்டு தானம் செய்து கொண்டிருந்தாள். தமினாவின் தன்னலமற்ற செயல் அகிலனுக்கு ஆச்சரியம் அளித்தது. ஒரு மெல்லிய புன்னகையுடன் அகிலன் மறுபடியும் ரைடன் நகரை வேடிக்கை பார்க்க தொடங்கினான். பின்னால் இருந்து தமினாவின் குரல் வந்தது. அகிலா, நீ தங்கி இருக்கிற இடம் சௌகரியமா இருக்கா? அகிலன் திரும்பி பார்க்க அங்கு தமினா நின்று கொண்டிருந்தாள். ஏதோ இருக்கு, ஆனா என்ன, இங்க இருக்கிற மக்களை புரிஞ்சுக்கிறதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்றான். அதெல்லாம் போக போக சரியாயிடும், நீ வருத்தப்படாத. ஏய், அப்புறம் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீராதி வீரனை சந்திச்சேன். அவன் பேரு டாலர்னு சொன்னான்.
அவன் சும்மா தங்க கவசத்துல கம்பீரமா இருந்தான் தெரியுமா. ஆனா அவனை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் போயிட்டான். மறுபடியும் எப்படா அவனை சந்திப்போன்னு ஆர்வமா இருக்க என்று கூறினாள் தமினா. தமினா தன்னை பற்றி புகழ்ந்து பேசுவது அகிலனுக்கு ஆறுதலாக இருந்தது. இருந்தாலும் அவன்தான் டாலர் என்ற உண்மையை அவளிடம் சொல்லப் போவதில்லை என்று முடிவெடுத்திருந்தார். அகிலன் மெல்லிதாக புன்னகைத்தபடி, மிருகலோச்சனை விட பலசாலியா உனக்கு தெரிஞ்சானா என்று கேட்டான். தமினா சற்று யோசித்தான். அப்படி கண்டிப்பா சொல்லிட முடியாது. ஏன்னா அவனை விட வேகமாவே அத்தனை மின்னல் முயல்களையும் மிருகலோச்சனால சுலபமா வேட்டையாடிட முடியும் என்று கூறினாள். அவன் எப்படி ரொம்ப பலசாலியா இருக்கான் என்று ஆர்வமாக கேட்டான் அகிலன். இந்த ரைடன் நகரத்துல 3 பேர்கிட்ட மட்டும்தான் அதிகமான உயிரணு புள்ளிகள் இருக்கு. ஒன்னு எங்க தலைவி விபாஷா, 2வது முஷ்டி வீரன் நிக்கண்டன், 3வது மிருகா என்ற மிருகலோச்சன். இவங்க 3 பேர்ல மிருகா கிட்ட மட்டும்தான் உயிரணு புள்ளிகள் ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா இந்த நகரத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போற தகுதி அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. அடுத்த கட்டம்னா நீ என்ன சொல்ற என்று கேட்டான். இந்த உலகம் 4 நிலைகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இருக்கிறது 4வது நிலை தான். இதுக்கு மேல 3 நிலைகள் இருக்கு. ஆனா அதை கடந்து போறதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் பல 100 வருஷம் கூட ஆகலாம் என்றாள். அகிலன், இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நிறைய இருக்கும் போலயே என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டான். தமினா தொடர்ந்தாள். அப்படி அந்த எல்லா நிலைகளையும் கடந்தவங்க சாகாவரம் பெற்று கடவுளா ஆவாங்க. எல்லாத்துக்கும் நாம சேகரிக்கிற உயிரணு புள்ளிகள் தான் காரணம் என்று கூறினாள். அதான் என்கிட்ட பிளாக் கிறிஸ்டல் இருக்கே, அதை வச்சு நான் சீக்கிரமாவே உயிரின புள்ளிகளை அதிகமா சேகரிச்சு காட்டுறனா இல்லையான பாரு என்று மனதில் நினைத்துக் கொண்டான். அப்போது பலமாக ஒலித்தது அபாய எச்சரிக்கை சத்தம். வீரர்கள் போருக்கு தயாராவதைப் போல அங்கிருந்து ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். பலவீனமான மக்கள் அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்று தஞ்சமடைந்தார்கள். ஒன்றும் புரியாத அகிலன் தமினாவிடம் கேட்டான், என்ன நடக்குதுங்க? அசுர ஜந்துவை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை வேட்டையாடதான் வீரர்கள் கிளம்புறாங்க. நீ உன்னோட அறையில பத்திரமா இரு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தமினாவும் அந்த வீரர்களுடன் புறப்பட்டாள். ரைடன் நகரமே முக்கால்வாசி காலியாக காட்சியளிக்க அகிலனும் அங்கு திரளாக அணிவகுத்து வந்த வீரர்களின் கூட்டத்திற்குள் புகுந்தான். ரைடனை விட்டு வெளியேற அசுர ஜந்துவினால் தாக்கப்பட்ட வீரர்களை மற்ற வீரர்கள் ரத்தம் வழிய ஆபத்தான நிலைமையில் ரைடனுக்குள் கொண்டு வந்தார்கள். அப்படி ரத்தம் வழிய தூக்கி வரப்பட்ட ஒருவன் வேட்டைக்கு செல்லும் வீரர்களை பார்த்து, சீக்கிரம் போங்க, அங்க நம்ம ஆளுகளுக்கு உதவி தேவை. அசுர ஜந்து ரொம்ப மோசமா நம்ம வீரர்களை தாக்கிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் போங்க என்று கத்தினான். இதை கண்ட அகிலன் ஆர்வமானான். அவன் தோளில் தோன்றிய சின்னு, அகிலா, நீ அவங்களோட போகாத, அசுர ஜந்து ரொம்ப ஆபத்தானதுங்க, வேண்டாம் நில்லு, நீயும் அவங்களோட போய் உயிரை விட்டுறாத என்று எச்சரித்தது சின்னு. இல்ல சின்னு, அங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும் என்று சொன்னான் அகிலன். வேட்டையாடுற இடத்துல வேடிக்கை பார்க்க முடியாது அகிலா, அவசரப்படாத. நான் ஒன்னும் வேடிக்கை பார்க்க போகல சின்னு, நானும் வேட்டைக்கு தான் போறேன். என்னது வேட்டைக்கா என்று ஆச்சரியப்பட்டது சின்னு. ஆமா, அசுர வேட்டைக்கு என்று சொல்லி வீரர்களுடன் ரைடன் நகரத்தை விட்டு வெளியே சென்றான் அகிலன். உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500